உங்கள் வீட்டில நிம்மதியே இல்லையா? காரணமே இல்லாம சண்டை, சச்சரவு, ஒருவிதமான இறுக்கமான சூழல்னு தொடர்ந்து கஷ்டப்படுறீங்களா? மனசுல பாரமும் தேவையில்லாத குழப்பங்களும் உங்க குடும்பத்தோட சந்தோஷத்தையே கெடுக்குதா? இதுக்கெல்லாம் காரணம் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச ஷைத்தானோட வேலையா இருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க. இந்த தீய சக்திய விரட்டுறதுக்கு நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிக சக்தி வாய்ந்த வழியை காட்டித் தந்திருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, உங்கள் வீடுகளை கல்லறைகளாக ஆக்காதீர்கள். நிச்சயமாக எந்த வீட்டில் சூரத்துல் பகரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலிருந்து ஷைத்தான் வெருண்டு ஓடுகிறான். இது சாதாரண வார்த்தைகள் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் நமக்கு கொடுத்த வாக்குறுதி. நம்ம வீடுகள்ல குர்ஆன் ஓதப்படாம, குறிப்பா இந்த முக்கியமான அத்தியாயம் ஓதப்படாம ஒரு வெற்றிடம் இருக்கும்போது அந்த இடத்த ஷைத்தான்கள் சுலபமா பிடிச்சுக்கும். ஆனா எப்போ உங்க வீட்டுல சூரத்துல் பகராவோட வசனங்கள் ஒலிக்க ஆரம்பிக்குதோ அந்த நொடியே தீய சக்திகள் அந்த வீட்டை விட்டு ஓடிவிடும். இந்த அத்தியாயத்தை ஓதுறதால கிடைக்கிற பாதுகாப்பு ஒரு நாள் 2 நாள் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் அழகா விளக்கினாங்க. யாராவது ஒருவர் தனது வீட்டில் இரவில் சூரத்துல் பகராவை ஓதினால் அந்த வீட்டில் 3 இரவுகளுக்கு ஷைத்தான் நுழையமாட்டான். யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு முறை ஓதுனா 3 நாளைக்கு உங்க வீட்டுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அல்லாஹ்வின் பாதுகாப்பு கிடைக்குது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! உங்க வீட்டை ஒரு ஆன்மீக கோட்டையா மாற்றி ஷைத்தானோட தீங்குகளிலிருந்து முழுமையான பாதுகாப்பை பெற இது ஒரு ரொம்ப எளிமையான வழி. முழு அத்தியாயத்தையும் ஓத நேரம் இல்லையா? கவலைப்படாதீங்க. இஸ்லாம் அதுக்கும் ஒரு வழியை வச்சிருக்கு. சூரத்துல் பகராவின் கடைசி 2 வசனங்கள் 285 மற்றும் 286 ராத்திரியில ஓதுறத பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது, யார் இரவில் சூரத்துல் பகராவின் கடைசி 2 வசனங்களை ஓதுகிறாரோ அவை இரண்டுமே அவருக்கு போதுமானதாகும் என்றார்கள். இதோட அர்த்தம் என்னன்னா, அந்த இரவில் வரக்கூடிய தீங்குகள், கவலைகள், ஷைத்தானின் ஊசலாட்டங்கள்னு எல்லாத்திலிருந்தும் பாதுகாக்க இந்த 2 வசனங்கள் போதும். சில அறிவிப்புகள்ல இது அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மைக்கு சமம்னும் சொல்லப்படுது. சகோதர சகோதரிகளே, சூரத்துல் பகராவை உங்க இரவு நேரப்பழக்கமா மாத்திக்கோங்க. முடியும்போது முழுசா ஓதுங்க. இல்லன்னா குறைஞ்சபட்சம் அதன் கடைசி 2 வசனங்களையாவது ஓதிட்டு வாங்க. உங்க வீடுகள்ல அமைதியும் பரக்கத்தும் நிலவுறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. உங்க இல்லங்கள் ஷைத்தானோட தீங்குகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டு அல்லாஹ்வின் அருள் நிறைந்த இடமாக மாறும் அதிசயத்தை உணர்வீர்கள். இன்ஷா அல்லாஹ். சூரத்துல் பகரா திருக்குரானின் மிக நீண்ட அத்தியாயம் இது. 286 வசனங்களைக் கொண்ட இந்த அத்தியாயம் மதீனாவில் அருளப்பட்டது. நம்முடைய தினசரி வாழ்க்கைக்குத் தேவையான அத்தனை வழிகாட்டுதல்களையும் பாதுகாப்பு அம்சங்களையும் மன அமைதியையும் அள்ளிக் கொடுக்கும் ஒரு பொக்கிஷம் இது. இந்த அத்தியாயத்தில் இருக்கும் சில வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றிவிடும் சக்தி கொண்டவை. அல்லாஹ், அவனையன்றி வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை. அவன் நித்திய ஜீவன், அனைத்தையும் நிர்வகிப்பவன். அவனை சிறு தூக்கமோ பெருந்தூக்கமோ பீடிப்பதில்லை. வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே சொந்தம். அவனது அனுமதியின்றி அவனிடம் யார் சிபாரிசு செய்ய முடியும்? அவர்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னாலுள்ளவற்றையும் அவன் அறிவான். அவனது அறிவிலிருந்து எதையும் அவர்கள் அறியமாட்டார்கள், அவன் நாடியதைத் தவிர. அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் சூழ்ந்துள்ளது. அவற்றை பாதுகாப்பது அவனுக்கு பாரமானதல்ல. அவன் மிக உயர்ந்தவன், மிக மகத்துவமிக்கவன். இந்த வசனத்தை ஓதுவதற்கு முன் ஒரு ஆழமான சுவாசம் எடுத்துக்குங்க. ஒவ்வொரு வார்த்தையிலும் அல்லாஹ்வின் மகத்துவம் பொதிந்திருப்பதை உணருங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் காலையிலும் மாலையிலும் இதை ஓதுகிறாரோ அவரை ஷைத்தான் அருகில் வர முடியாது. அவர் பாதுகாப்பு வளையத்திற்குள் வந்துவிடுகிறார். இது வெறும் வாக்குறுதி மட்டுமல்ல, நம்முடைய ஒவ்வொரு கணத்திற்கும் தேவையான ஒரு கவசம். ஏன் இது இவ்வளவு சக்தி வாய்ந்தது? இங்கே 3 விஷயங்களை நாம் கவனிக்கணும். முதலாவது,
அல்லாஹ்வின் அறிவு எல்லையில்லாதது. இந்த முழு பிரபஞ்சத்தையும் நிர்வகிக்கும் அவன் நம்முடைய மிகச் சிறிய கவலைகளையும் சந்தேகங்களையும் அறிந்தவன். நம் மனதில் எழும் கேள்விகளுக்கும் குழப்பங்களுக்கும் அவனிடமே தீர்வு இருக்கிறது. இரண்டாவது, அவன் எல்லாம் கட்டுப்படுத்தும் சக்தி உடையவன். நம் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாயிருந்தாலும் அவனது சக்திக்கு முன்னால் அவை சிறிய புழுதிக்கு சமம். அவனது அரியாசனம் வானங்களையும் பூமியையும் சூழ்ந்துள்ளது என்றால் நம்முடைய கவலைகள் எப்படி அவனை மிஞ்ச முடியும்? மூன்றாவது, இந்த வசனத்தை வாசிப்பது ஒரு ஷீல்ட் மாதிரி. ஆனால் அதை நாம் வீட்டு கதவுக்கு மேல் ஸ்டிக்கர் போடுற மாதிரி நினைக்கக்கூடாது. நம் நெஞ்சுக்குள்ள, நம்முடைய ஈமானின் ஆழத்தில் ஒட்டிக்கணும். இதை வெறும் சடங்காக இல்லாமல் அல்லாஹ்வின் மீதான முழு நம்பிக்கையுடன் ஓதும்போது அதன் பாதுகாப்பு நம்மை சூழ்ந்து கொள்ளும். ஒரு நாள் 5 வேளையாவது இதை ஓதுங்க, குறிப்பாக ஃபர்லு தொழுகைக்குப் பிறகு. உங்களுக்கே வித்தியாசம் புரியும். உள்ளத்தில் ஒரு அமைதி, ஒரு தைரியம், ஒரு பாதுகாப்பு உணர்வு. இதுதான் ஆயத்துல் குர்சியின் அற்புதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இரவு இந்த 2 வசனங்களை ஓதுகிறாரோ அது அவருக்குப் போதும். இதைவிட ஒரு பெரும் அறிவிப்பு வேறென்ன வேண்டும்? எதற்குப் போதும்? பாதுகாப்புக்கு, பாவ மன்னிப்புக்கு, நம் கவலைகளை நீக்கவும் மறுமை வாழ்வுக்கும் கூட இது போதும். இந்த 2 வசனங்களும் ஈமானின் அத்தனை அடிப்படைகளையும் உள்ளடக்கியவை. நாம் என்ன சொல்கிறோம் தெரியுமா? இந்த தூதர் தம் இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளார். அவரை ஏற்றுக்கொண்டவர்களும் அந்த வழிகாட்டுதலின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளனர். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் மற்றும் அவனுடைய தூதர்களையும் நம்புகின்றனர். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் எவருக்கிடையிலும் நாங்கள் வேற்றுமை பாராட்டுவதில்லை என்றும், எங்கள் இறைவனே நாங்கள் செவியேற்றோம், அடிபணிந்தோம், எங்கள் இறைவனே நாங்கள் உன்னுடைய மன்னிப்பை கோருகிறோம், உன்னிடமே நாங்கள் திரும்பி வர வேண்டியிருக்கிறது என்றும் கூறுகின்றனர். ஆம், இது நம்முடைய ஈமானின் சாரம். ஒரு முஸ்லிம் நம்ப வேண்டிய அத்தனை அடிப்படை விஷயங்களையும், அதாவது அல்லாஹ், அவனது மலக்குகள், அவனது வேதங்கள், அவனது தூதர்கள், இவர்கள் அனைவரையும் எந்த பாகுபாடும் இல்லாமல் நம்புகிறோம் என்று ஒரே மூச்சில் இங்கே பதிவு செய்து விடுகிறோம். இது ஒரு ஜாக்பாட் போன்றது. இது ஒரு நூல். இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. பயபக்தியுடையோருக்கு நேர் வழிகாட்டியாகும். இது சூரத்துல் பகராவின் 2வது வசனம். திருக்குரானின் மிக முக்கியமான அறிமுக வசனம் இது. இதில் 4 விஷயங்களை ஆழமாக நாம் கவனிக்கணும். முதலாவது, இது குர்ஆன். இது வெறும் மனிதனால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் அல்ல. இது நேரடியாக அல்லாஹ்வின் வார்த்தை, அவனது அறிவு, அவனது ஞானம். இரண்டாவது, நூல். இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையேயான ஒரு நேரடி உரையாடல். நம்முடைய கேள்விகளுக்கு, நம்முடைய மனக்குழப்பங்களுக்கு, நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திற்கும் இங்கே பதில் இருக்கிறது. மூன்றாவது, சந்தேகமில்லை. இதில் எந்த உணர்ச்சியும் இல்லை, எந்த தவறு இல்லை, எந்த முரண்பாடும் இல்லை. நம் மனசுக்குள் எழும், நான் சரியான பாதையில்தான் இருக்கிறேனா, நான் எடுக்கும் முடிவுகள் சரியா என்ற அத்தனை கேள்விகளுக்கும் இந்த குர்ஆன் ஒரு தெளிவான, சந்தேகமற்ற வழிகாட்டுதலை வழங்குகிறது. இது அல்லாஹ்விடமிருந்து வந்த உண்மை என்பதை அழுத்தமாக பறைசாற்றுகிறது. நான்காவது, தக்வா உடையவர்களுக்கு வழிகாட்டி. இந்த வழிகாட்டிச் செயல் ஒரே ஒரு கண்டிஷன்தான். அதுதான் தக்வா. தக்வா என்றால் வெறும் பயம் மட்டுமல்ல. அது அல்லாஹ்வை உணர்ந்து நடக்கும் மனநிலை. அவனது கட்டளைகளை பின்பற்றி, அவனது வரம்புகளை மீறாம